1957ஆம் ஆண்டு எம்எம்எம் சின்னப்பதேவர் அவர்கள் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி நடிக்க வாழ வைத்த தெய்வம் என்னும் படத்தை தயாரித்தார். அப்பொழுதுதான் திரு பிரபலமான ஆரூர்தாஸ் அவர்கள் திருவாரூரிலிருந்து சினிமாவுக்கு கதைவசம் எழுத வேண்டும் என்ற ஆவலில் சென்னைக்கு வந்திருந்தார். அவர் முதல் நிறைய டப்பிங் படங்களுக்கு கதைவசனம் எழுதினார். அவர் மட்டும் சுமார் 500 டப்பிங் படங்களுக்கு கதைவசனம் எழுதியிருக்கிறார். அவர் 57 வாழ வைத்த தெய்வம் படத்திற்கு கதைவசனம் எழுத அவருடைய எழுத்து திறமையை பார்த்த ஜெமினி கணேசன், ஆரூர்தாஸ், நீ உன்னை போட்டு திறமையான கதைவசனம் கருத்தா நண்பர் கணேசனுக்கு ரொம்ப பிடிக்கும், வாவி நான் அவர்கள் அறிவுப்படுத்தி வைக்கிறேன், நீயும் பிரபலமாக முன்னேற்றம் அடையலாம் என்று கூற, இவர் ஆரூர்தாஸ் அவர்கள் அந்த பெரிய இடத்துக்கெல்லாம் என்னை அழைக்காதீர்கள், அவர் பெரிய நடிகர், நான் ஏதோ சின்ன சின்ன படங்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இல்லை இல்லை, உன் வசனம் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும், வா என்று சின்னசன் ஆரூர்தாஸை நெப்டியூன் ஸ்டுடியோவில், அப்பொழுது பாசமலர் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. சிவாஜி கணேசன் நெப்டியூன் ஸ்டுடியோவில் மத்தியான இடைவேளையில் சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல் வெளியே அவர் நாற்காலியில் சிகரெட்டு புகைத்தார் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஜெமினி கணேசன் ஆர்வத்தை அழித்து கொண்டு நெப்டியூன் ஸ்டுடியோவுக்கு போய் சிவாஜி சந்தித்தார். எப்பவும் சிவாஜி ஜெமினி கணேசனுக்கு ஒரு 3-4 வயது இளையவராக சிவாஜி இருந்தாலும் சிவாஜியும் ஜெமினி கணேசனும் வாடா போடா என்ற முறையில் பேசிக்கொள்வார்கள். அதோடு சிவாஜி எப்பொழுதும் சாவித்திரியை தங்கச்சியாகவும் ஜெமினி கணேசனை மாப்பிள்ளையாகவும் வைத்து மாப்பிள்ளை என்று அழைப்பார். போன உடனே சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசனை பார்த்து கஞ்சாடியில் கேட்டார், கூட யாரையா கூட்டி வந்திருக்க, யார் அது அப்படின்னு. அப்பொழுது ஜெமினி கணேசன் சொன்னார், கணேசா, நான் அன்றைக்கு ஒரு முறை போட்டு சொல்லியிருக்கிறேனே, சிறந்த கதைவசனம் ஒருத்தர் திருவாரூரிலிருந்து வந்திருக்கிறார் என்று, அவர்தான் ஆரூர்தாஸ், அது இவர்தான் அவர், இவரை உனக்கு அறிமுகப்படுத்த வைக்க வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாரே, இவர் சமாளிப்பாரா என்றார். இவ்வேளை அவரிடம் பேசிப்பாரே என்று சொன்னார். அப்பொழுது ஆரூர்தாஸ் சிவாஜியிடம், நான் வலுக்கட்டாயமாக உங்களிடம் வரவில்லை, என்னை நண்பர் ஜெமினி கணேசன் கூட அழைத்து வந்தேன், நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் முடிந்த வரையில் நல்ல முறையில் எழுத முயற்சி செய்வேன், நல்ல முறையில் எழுதுவேன் என்றும் கூறினார். கூறிய போதெல்லாம் அவருடைய வார்த்தைகளில் உள்ள ஆழத்தையும் தமிழ் பற்றையும் அவருடைய சொல்ல விதத்தையும் பார்த்து சிவாஜிக்கு அவர் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. உடைய அவர் சிவாஜி ஆரூர்தாஸை பார்த்து, உனக்கு மூக்காவை தெரியுமா என்று கேட்டார். மூக்கா என்பது கருணாநிதியை. மூக்காவினுடைய மைத்துனர் முரசொலி மாறன் என்னோடு திருவாரூரில் படித்தவர் தான். ஓடி நம்ம ஊருக்காரனா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களிடத்தில் நிறைய விஷயம் இருக்கும்போது தெரியுது என்று இவர் உடனே அழுக்கு வழி தகுந்த மாதிரி சில வசனங்களை சொல்லி காட்டினார். காட்டுனே சிவாஜி கணேசனுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. கணேசா, எனக்கு ஒரு நல்ல கதைவசனத்தை கொண்டு காட்டியிருக்கிறாய், அவர் நான் நல்லா பயன்படுத்தி கொள்வேன், நீ என்ன செய்ய, இந்த படத்துக்கே பாசமலர் படத்துக்கு ஆரூர்தாஸை நான் இதில் ஆரூரான் என்றுதான் அழைப்பேன், கதைவசனம் இவரை ஏற்பாடு செய்து கொள்ளலாம், நீ அண்ணன் எம்ஆர் சந்தானத்திடம் சொல்லிவிட்டு சண்முகத்திடம் சென்று இவருக்கு அட்வான்ஸ் சொன்ன வாங்கி கொடுத்து ஏற்பாடு செஞ்சிரு என்று சொன்னார். அதோடு ஆரூர்தாஸை பார்த்து, நீ இந்த படத்துக்கு அருமையாக வசனம் எழுதும்போது இதை அடுத்து பெரிய படமான சில படம் தயாரிக்க திட்டமிட்டு இருக்கிறேன், அடுத்த படம் படித்தால் மட்டும் போதுமே இந்த படம் இருக்கிறது, அதிலே ஜெமினி கணேசன் நடிக்க இருக்கிறார் என்று சொன்னே, சரி அண்ணா, அதே மாதிரி உங்கள் படி நடக்கிறது. அப்பொழுது சிவாஜிக்கு ரொம்ப உயிருக்கு உயிரான நண்பராகவும் பழக ஆரம்பித்தார். சிவாஜி எங்கே போனாலும் ஆரூர்தாஸை அழைத்து கொண்டு தான் போவார். சிவாஜி வீட்டுக்கு அவர் சர்வசாதாரணமாக போவார். வீட்டு ஒருவாக பழகினார். ஆகவே பாசனம் படத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது அதில் இந்த கடைசி காட்சி, அதாவது சாவித்திரியும் சிவாஜியும் சந்தித்து கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு என்ற வரி பாடலை பாடி
இருவரும் கதறி அழுது இருவரும் ஒன்றாக இறந்து விடுவார்கள். அந்த சமயத்தில் சிவாஜிக்கு இந்த ஐடியா கொடுத்தது ஆருதாஸ். நான் நான் சின்ன வயதில் என் வீட்டில் இருக்கும்போது என் குழந்தை அழுகும். அந்த குழந்தைக்கு இதே பாடலைத்தான் கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு என்று நான் சொல்லி அந்த குழந்தையை தூங்க வைப்பேன், அழுகையை நிறுத்த வைப்பேன். அதுபோல் நீங்களும் இந்த படத்தில் கடைசியில் இந்த பாடும்போது கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு என்று சொல்கிறபோது நீங்கள் கதறி அழுக உங்கள் தங்கையான சாவித்திரியும் அழுவார்கள். அழுது 2 பேரும் ரொம்பவும் உணர்ச்சி தருவாயை கீழே வந்து உயிர் விட்டு விடுவார்கள் என்று சொன்னார். அது சிவாஜிக்கு ரொம்ப பிடித்து விட்டு அந்த காட்சியை நெட்டு சொல்ல பலமாக்கும் போது அங்கிருந்த ஸ்டுடியோவில் இருந்த பீம்சிங் மற்றும் ஒளிப்பதிவாளர், மற்ற தயாரிப்பாளர்கள், மற்ற தொழிலாளர்கள் எல்லோருமே இந்த காட்சியின் போது சிவாஜி சாவித்திரி அடித்த அடிப்பை பார்த்துவிட்டு எல்லோரும் கண்ணீர் விட்டு பேச்சு மூச்சு வர முடியாமல் காட்சி முடிந்தும் கற்சொல்வதற்கு மறந்து பீம்சிங் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். அப்புறம் சிவாஜியாகவே என்ன எல்லாரும் சும்மா இருந்தாலும் என்ன ஆகுது, யாரோ சொல்லி கற்சொல்லுங்கப்பா, காட்சி முடிந்தல்லவா என்று சொல்ல பிறகு பீம்சிங் கட் என்று சொல்ல அந்த காட்சி எடுக்கப்பட்டது. அந்த காட்சி இன்னும் அந்த படத்தில் எந்த காலத்திலுமே யாரையும் மறக்க முடியாத காட்சிகள் அமைந்திருக்கும். அதிலிருந்து ஆசம்பர படத்துக்கு பிறகு பெட்ரோல் மட்டும் போதுமா, பார்த்தால் பசிவன் போன்று என்று தொடர்ச்சியாக அன்புள்ள அப்பா என்ற படம் வரையில் சுமார் 78 சிவாஜி படங்களுக்கு கதை வசனம் எழுதினார் ஆருதாஸ்.